வணக்கம். நாங்கள் மாதவல்ல ஜம்முவில் பட்டணத்தில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்த இடத்த ஒரு தம்பியோரால் நொங்கு வித்து கொண்டு இருந்தார். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவர்கிட்ட நிலப்படல் என்னன்னு சொல்லி அவரோட கதைப்போம் வாங்க. வணக்கம் தம்பி. என்ன பேர் உங்களுக்கு? தர்சிகன். இதுதான் இந்த இடம் தானே? காட்டுப்புறம். என்ன ஊர் உங்களோட ஊர்? இந்த பேர் என்ன? காட்டுப்புறம் சொல்லிபுரம். காட்டுப்புறம் சொல்லிபுரம். என்ன தூரமா இங்க இருந்து ஜம்புல பட்டணத்துல இருந்து? 1 கிலோ அரவாசி தூரம் போகணும். 1 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இங்க அரவாசி தூரம் 1 கிலோமீட்டர் அரவாசி தூரம் போகணும். அப்ப அப்பா என்ன செய்யறாரு? அப்பா வேலையில ஒண்ணும் இல்ல, அஜிலம்பாட்ட டிப்பர். அப்ப வேலையில ஒண்ணும் இல்ல, பூட்டான் இருக்கிறார். அப்ப நான் இந்த அம்மா ஒண்ணும் இல்ல, நேசத்தோட அஜிலம்பாட்டு. அப்ப ஓலா காலம் அஜிலம்பாட்டு 2-3 வருஷம் இருக்கும். பூட்டான் இருக்கிறார். 3 வருஷம் பூட்டான் இருக்கிறார். நடப்பா கொள்வார், கொஞ்சம் வேலையில ஒன்றும் செய்ய மாட்டேன். அடுப்பா கொஞ்சம் மெதுவா அப்படி நடப்பா பூட்டான் படத்து இருக்கிறார். உங்கள எத்தனை சௌரம்? அக்கா தங்கச்சி நான். அக்காவும் தங்கச்சி நானும். அக்கா என்ன செய்யறா? அக்கா ஓலெவல் பாஸ் பண்ணி இப்ப திருப்பி படிக்கிறா. தங்கச்சி 7ஆம் ஆண்டு படிக்கிறா. அப்ப நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நான் 10ஆம் ஆண்டு. நீங்க 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்ப அக்காண்ட படிப்பு செலவுக்கு யார் உதவி செய்யறது? அது இந்த அம்மாண்ட வருமானத்துல 5000 ரூபாய் வரும் மாசம். அதுல காசு 2000 அம்மா கொடுப்பா அக்காவுக்கு. 3000 சாப்பாடு செலவுகள்ல கொஞ்சம் காசு வரும். இதுல நான் சும்மா இன்னைக்கு 1000 ரூபாய் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய். அப்ப இது இந்த நொங்கார் வட்டி தர தம்பி? நான் தான் வட்டி 1000 ரூபாய் வரும் வித்தாலும். வித்தாலும் ஒரு 1000 ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு. அப்ப எத்தனை மரத்துல இந்த நொங்கு வெட்டுவ? இவ்வளவு நொங்கு வெட்டுறாங்க? ஒரு 3 மரத்துல வெட்டுவோம். 3 மரம் வரணும். அப்ப 10 மணிக்கு எல்லாம் கொஞ்சம் வந்துடும். எத்தனை மணிக்கு வருவா மரம்? முடியா 10:30 சேச்சி போட்டு வந்து 10:30க்கு கொஞ்சம் வெட்ட தொடங்கி வச்சு போட்டு கொஞ்சம் வித்தனான். காலமையும் பின்னேரம் காலமையில ஒன்றில பின்னேரத்துல வச்சு கொண்டு காலமையும் பிக்கிறது பின்னேரம் பிக்கிறது. அப்ப அம்மாண்ட சௌரங்கள்லவே என்று சொல்லி அவன் உதவிகள் அப்படி ஹெல்ப்ஃபுல் இருக்கா? ஹெல்ப்ஃபுல் ஒருத்தருக்கும் ஒரு ஹெல்ப்பும் இல்லை. அப்போ அம்மாண்ட அந்த வார 5000 ரூபாய் காசும் நீ இது சனி ஞாயிறுல விற்கிறத வச்சுதான் குடும்ப இது போகுது, செலவு போகுது. எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? விக்டோரியா காலேஜ். விக்டோரியா காலேஜ்ல அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கம்மா? இல்ல ஒன்றும் பண்றது. அந்த பாடசாலை இந்த எங்களுக்கு உடுப்பு ரெட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறது மட்டும்தான் தெரியும். அந்த உடுப்புகள் தெரியணும். இந்த கொப்பி ஊட்டாங்கள் 1-2 தெரியணும். அதோட வேண்டணும் பேருந்து வேண்டணும். ஓயலுக்கு மற்ற 8ஆம் ஆண்டு வரைக்கும் புது கொப்பி நாங்கள் வேண்டிக்கணும் வந்து படிக்கணும். அப்ப இதா சொல்லி தந்த இந்த இது செய்யலாமாண்டா நீயா கஷ்டத்துல தொடங்கினியா? நானா தான் கஷ்டத்துல தொடங்கினேன். எத்தனை வயசுல தொடங்கி? இது நான் இப்போ 10ஆம் ஆண்டுலாம் தொடங்கினேன். 10ஆம் ஆண்டுலாம் தொடங்கி இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு முதல் தொடங்கினது. 2 வருஷமா இப்போ செய்யற. அப்போ 9ஆம் ஆண்டு இப்போ 10ஆம் ஆண்டு விலையும் செய்யற. 9ஆம் ஆண்டுலயும் 10ஆம் ஆண்டுலயும். சனிலையும் ஞாயிறுலையும் தான் ஒரு நாள் 2 நாள் செய்யும். சரி. சரி 50 என்ன குடிங்க? 50 ரூபா. வா தம்பி பாரம் வா.
50 சும்மா ஒண்ணு அவர் தான் விற்கிறேன் என்ன விற்க விடல நினைக்காமல விற்கிறேன் தான் மட்டும்தான் விற்கலாம் அவன் என்ன கலைப்பார் நினைக்காட்டங்கள் சொல்லி ஓ வெறும் விற்கிறேன் அவங்களும் கலைச்சி விடுவாங்களோ இவர் சொல்லி கலைச்சி விடுவார் நினைக்காமல வேலை பார்க்குறாரு இவர் சொல்லி கலைச்சி விட்டுருவார் எங்களை நாங்களும் அங்கேருந்தான் வர்றோம் விற்கிறதுக்கு வெறும் தானம் வித்துக்கொண்டு எங்களை கலைச்சி போடுவார் விற்கவும் விட மாட்டேன் குடிக்கிறது எடுக்கப்பட்டு அப்புறம் நிவேதா கொடுங்க சின்ன வயசுலேயும் நீ வந்து இவ்வளோ மன உறுதியாக செயல்பட்டு இப்போ குடும்பத்தை பார்க்குற அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உனக்கு நாங்கள் எங்களான ஹெல்ப்புகள் செய்வோம் சரியா ஓகே குறைவா ஐயா சொல்கிறது மேடம் நாங்கள் ஒரு அளவுக்கு இருக்கிறோம் சொல்லல நாங்கள் நல்ல வந்து நாங்கள் சொல்லல இதில் விட வயசுக்கு படிக்க வேண்டிய வயசு படிக்க போறது ஒரு நாள் இந்த சனி ஞாயிறுலாம் இந்த நேரத்துல படிச்சுனாலும் சொல்லியிருப்பாரு ஏன்னா பிள்ளையை கவனிக்க வேண்டும் இந்த வயசுல வரைக்கும் இந்த 1000 ரூபாய் நம்ம வயசுக்கு கூடாதுன்னு செய்யணும் வியாபாரம் அவ தம்பி வந்து பள்ளிக்கூடம் ஒரு நாளும் போற நீ ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போவ எத்தனை மணிக்கு விடிய எத்தனை மணிக்கு கிளம்புற நீ விடிய 6 மணிக்கு கிளம்பிடுவேன் கிளம்பி வீட்டு வேலையெல்லாம் செய்து போட்டு அப்ப அப்பா அந்த வேலையெல்லாம் மாதிரி செய்யறது அப்பா இல்லைன்னா அப்பா அம்மா செய்வா அப்பா இல்லை அப்ப நீ கிளம்பி விடிய கிளம்பி பள்ளிக்கூடம் போற ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போவ பள்ளிக்கூடம் லீவ் போடுற இல்லை சரி அந்த லீவு தான் மட்டுமா நீயா லீவ் எடுக்கிறே இல்லை இப்போ சனி ஞாயிறு சொன்னா வந்தா மட்டும் நீங்க எல்லாம் மாதிரி பட்டி செய்யறது ஹெல்ப் பண்ணலாமா ஒன்றும் யோசிக்கக்கூடாதா குழந்தை போகணும் வாழ்க்கையை பயப்படக்கூடாது ஓகே